Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங்ல உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்றது எப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 5 இயர்ஸ் ஆனர்ஸாக இருக்கட்டும், அஃபிலேட்டடாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெயிட்டிங் லிஸ்ட் மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த மெயிலில் வந்துட்டு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஒன்லி வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. இதற்கான ப்ரொசீஜர் வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்டும், அதாவது டிஎன்டிஏலையோ அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்டும். அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு மெனுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் மொபைலில் பண்ணிங்கன்னா மெனுன்னு கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை சிஸ்டமில் பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ண வேண்டாம். அதில் வந்துட்டு ஹோம் பேஜ், ப்ரௌச்சர்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்கும். இதில் வந்து லாகின் இருக்கும். லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் செலக்ட் ஆகிருக்கீங்க, அது ஆனர்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா அதில் எந்த கோர்ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இல்லை நீங்கள் அஃபிலேட் இல்லை 5 இயர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்லாட்டிங் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் என்னென்னா ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், இந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது எந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் நம்பர் மெசேஜாக அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த நம்பரை தான் இந்த இடத்துல நீங்கள் அப்படி போடணும். அப்ளிகேஷன் நம்பர் போடக்கூடாது, ரெஜிஸ்டர் நம்பர் போடணும். ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆகிடுச்சுன்னா இந்த பேஜ் தான் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ். இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்லோடுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு உங்களுடைய கோர்ஸ் என்னவோ 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி டிகிரியா, இல்லை நீங்கள் வந்து ஆனர்ஸில் பண்ணியிருக்கீங்கன்னா பிசிஏவா, பிபிஏவா, பிகாமா, அது எல்லாமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடும். கீழே வந்து உங்களுடைய நேமு, அதுக்கு கீழே தான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரிஜினல் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 10th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான சைஸு, ஃபார்மேட் எல்லாமே பார்த்துங்க. அதே போல் வந்து 12th வந்து 12th ஒரிஜினல் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு சப்மிட் பண்ணணும். உங்ககிட்ட ஒரிஜினல் இல்லைன்னா ப்ரொவிஷனல், அதாவது டெம்பரவரி மார்க் ஷீட்டில் வந்து தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஆனால் வந்து ஹெட்மாஸ்டர் கிட்ட சைன் வாங்கி சீல் வாங்கி தான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். இல்லை நீங்கள் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த இடத்துல டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுடைய உங்களுடைய மார்க் ஷீட்டை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி ஒரிஜினல் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அதுக்கான சைஸு, ஃபார்மேட் எல்லாமே வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அப்லோட் யுவர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கான சைஸ், ஃபார்மேட்டு பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து அப்லோட் யுவர் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இந்த இடத்துல நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் செலக்ட் ஆகியிருக்கீங்க, 7.5 ரிசர்வேஷன், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஜென்ரேஷனில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆகியிருக்கீங்க, இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் காமிக்கும். அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து அடுத்தது ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டேன் மேம், அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். எனக்கு வந்துட்டு மெயிலில் வந்து ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க, இதில் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கான எந்த ஒரு ஸ்லாட்டுமே இல்லை அப்படின்னாங்க. அதுக்கான ஸ்லாட் இதில் இல்லை. அப்படி உங்களுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இன்னொரு ஐடியா என்னென்னா, உங்களுடைய டாக்குமெண்ட் அந்த ஆதார் கார்டு வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு மெயில் வந்தது இல்லையா, அந்த மெயிலில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புறதா இருந்தால் அனுப்பிக்கலாம். அது உங்களுடைய விஷயம். நிறைய பேர் கேட்குறதால நான் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன். மெயில் வரல மேம், நான் என்ன மேம் பண்ணுறது அப்படின்றீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் டிஎன்டிஏஎல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா லாகின் பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் சோயலில் பண்ணியிருந்தாலும் சரி, அப்ளைடில் பண்ணியிருந்தாலும் சரி, லாகின் பேஜுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணி பாருங்கள். மெயில் வரலனாலும் பரவாயில்ல. லாகின் பண்ணும்பொழுது உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். நீங்கள் அப்போ செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, இந்த இடம் உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ பயத்தில் இருக்காங்க, எப்படி லாகின் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணுன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தெரியல. அதுக்காக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.